அம்மா அப்பா சண்டே ஓயாத சண்டே, வீட்டுக்குள்ள மதி இல்ல, மனசுக்குள்ள நிம்மதி இல்ல. அம்மாவையும் நேசிக்கிறேன், அப்பாவையும் நேசிக்கிறேன், சேரணும் ஒன்னு விரும்புகிறேன், சேரலன்னு வருந்துகிறேன். கேண்டி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்னடி ஓவரா பேசுற? நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. நீங்க தான் சண்டை போடுறீங்க. உன் கூட வாடுறதுக்கு சன்னியாசியா போயிடலாம். போக வேண்டியதானே, நானா பிடிச்சு வச்சிருக்கேன். அடிச்சு மூஞ்சி உடைச்சிருவோம் பாத்துக்க. எங்க என்ன பூவா பறிக்க போகும்? ஓஹோ, நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கும் போவேன். இனி என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. போறேன்டி, எங்க வீட்டுக்கு போறேன். எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க. இனி நான் இங்க வரவே மாட்டேன். இது எனக்கு செட் ஆகாது. அப்படியே இருக்கட்டும், தாராளமா போலாம். அம்மா அப்பா சண்டே ஓயாத சண்டே, வீட்டுக்குள்ள மதி இல்ல, மனசுக்குள்ள நிம்மதி இல்ல. அம்மாவையும் நேசிக்கிறேன், அப்பாவையும் நேசிக்கிறேன், சேரணும் ஒன்னு விரும்புகிறேன், சேரலன்னு வருந்துகிறேன். தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு என்னன்னாலும் அப்பா நான் இருக்கேன். அப்பா வீட்டை விட்டு போனாலும் உனக்கு நான் தான் அப்பா. என்னன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. அப்பா உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐ லவ் யூ so much. Bye. தம்பி, நீ கவலைப்படாத. உனக்கு அம்மா இருக்க. அந்த ஆள மாதிரி எங்கேயும் இல்ல, உன் கூடவே தான் இருக்க. உனக்கு என்ன வேணும்னாலும் அம்மா கிட்ட தயங்காம கேளு, அம்மா வாங்கி தரேன். ஐ லவ் யூ so much. எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? நீ எதையும் நினைக்காம நல்லா படி. என்ன? என்னோட நவீன் விளையாட வரலையா? அவங்க வீட்ல அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டையாண்டா. அப்படியா? அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரா, அதனாலதான் சோகமா இருக்கான். எங்க வீட்ல அப்படி இல்லடா. என்னடா உங்க அப்பா திரும்பி வருவாரா வரமாட்டாரா? சரிடா, நாங்க விளையாட போறோம். வருத்தப்படாத நவீன். அம்மாவையும் நேசிக்கிறேன், அப்பாவையும் நேசிக்கிறேன், சேரணும் ஒன்னு விரும்புகிறேன், சேரலன்னு வருந்துகிறேன். யாரு? ஓ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன சார், ஜென்னிஷ் எதுவும் சேட்டை பண்ணிட்டானா? சொல்லுங்க, தூக்கி போட்டு மதிச்சிடுறேன். இல்ல சேட்டெல்லாம் பண்ணல. வேற என்ன சார் விஷயம்? ஒரு பையனை பத்தி அவன்கிட்ட விசாரிக்கணும். அவன் இருக்கானா? இருக்கான் சார், குடுக்குறேன். ஜெனீஷ். என்னம்மா? உன் சார் உன்கிட்ட பேசணுமா? இதோ வர. இந்தா சார் லைன்ல தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்.
என்ன சார்? நம்ம கிளாஸில் நவீன் நல்லா படித்தான். இப்போ படிப்பு சரியில்லை. இப்போ கொஞ்ச நாளாக அவன் கிளாஸில் ஆள் டல்லாக இருக்கிறான். இப்போது டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருக்கான். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. உனக்கு எதுவும் தெரியுமா? ஆமா சார், அவங்க வீட்டில் அம்மா அப்பா சண்டை. அப்படியா? ஆமா சார், அவங்க வீட்டில் அப்பா அம்மா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாராம். ஆ? அதுல இருந்து நவீன் யாருக்கிட்டயுமே அவ்வளவா பேசுறதே இல்லை. விளையாட போனாலும் விளையாடுறதே இல்லை. படிச்ச மாதிரியும் தெரியல சார். அப்படியா? ஆமா சார், நீங்க வேணா அவன்கிட்ட பேசுறீங்களா? ஓகே ஜெனிஷ், தேங்க்ஸ். வைக்கட்டுமா? ஓகே சார், தேங்க்யூ. பாய். ஆண்டவரே, அம்மா அப்பா சண்டையால் நீங்கள் நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. என் கிளாஸில் நவீன் பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்க அம்மா அப்பா சேர்றதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எனக்கும் வீடு ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார், நவீன் எதுவும் பிரச்சனையா? ஆமாம் மேடம், அவன் படிப்பு ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால நாளைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 5 o'clock ஸ்கூலில் என்னை பார்க்க வரலாமா? ஷியோர் சார், நிச்சயமா வரேன். ஓகே மேடம், தேங்க்யூ. நவீனோட சார். குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார், ஐ எம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். என்ன சார் விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். இல்லை, அது நேரில் பேசினா நல்லா இருக்கும். அதனால நாளைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 5 o'clock ஸ்கூலில் என்னை பார்க்க வருவீங்களா? வரேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இங்கே வாங்க. சார், சொல்லுங்க சார். அம்மா வந்தாச்சு. உட்கார சொல்லுங்க சார். ஓகே சார். மேடம், இதில் உட்காருங்க மேடம். ம், ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். இங்கே வாங்க சார். ஆ. உட்காருங்க சார். சார், 2 பேருமே வந்துட்டாங்க. உள்ள வர சொல்லுங்க சார். ஓகே சார். குட் ஈவினிங். வணக்கம் சார். உட்காருங்க. ம். வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. ஹாய் தம்பி. உங்க பையன் நவீனோட படிப்பும் நடவடிக்கையும் சரியில்லை. அதான் உங்க 2 பேத்தையும் வர சொன்னேன். கூட இருக்கிறவங்க ஒழுங்கா கவனிச்சா பையன் எப்படி இருப்பான்? சார், தேவையில்லாம பேச சொல்லாதீங்க. அவர் என்ன வீட்டுக்கு வந்து பார்த்தாரா? அனாவசியமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க. பின்ன ஏன் சார் பையன் எப்படி இருக்கான்? இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் இப்படி இருக்க போறான்? உங்க 2 பேரையும் இங்க வந்து சண்டை போடுறதுக்காக கூப்பிடல. ஒரே ஒரு விஷயம், நான் உங்களுக்கு வயசுக்கு மூத்தவன். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன். சொல்லுங்க சார். ம். வீட்டில் கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் மனைவி கிட்ட அன்பா இருக்கணும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் தேவனுடைய வார்த்தை, விருப்பம். முதல்ல அவளை எனக்கு கீழ்ப்படிய சொல்லுங்க சார். அப்புறம் நான் அன்பா இருக்கேன். முதல்ல அவரை என்கிட்ட அன்பா இருக்க சொல்லுங்க சார். அப்புறம் நான் கீழ்படிறேன். சார், வீட்டுல ஆம்பளைங்க தான் பெருசு. பொம்பளைங்க நாங்களும் குறைஞ்சவங்க இல்ல. சரி, நிறுத்துங்க. இது உங்க பையனுடைய பரீட்சை பேப்பர். இது கொஞ்சம் வாசிங்க.
அம்மாவையும் நேசிக்கிறேன், அப்பாவையும் நேசிக்கிறேன், சேரணும் ஒன்னு விரும்புகிறேன், சேரலன்னு வருந்துகிறேன். புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் இசைந்திருத்தலும் தான் திருமண வாழ்க்கை. புரிந்து கொள்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், இசைந்து